Hello everyone, welcome to Wildly Coding. In this video, we are going to see about list in Python. List na enna? ஒரு collection of items. So collection of items அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு list எப்படி create பண்ணுவோம்னா using the square brackets. List குள்ள நம்ம ஒரு integers-ஐயோ இல்லனா இந்த மாதிரி string-ஐயோ அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை தான் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிஸ்ட் இஸ் ஆர்டர்ட் விச் மீன்ஸ் நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன ஆர்டரில் நம்ம கொடுத்துருந்தோமோ அதே ஆர்டர்லேயே பிரிண்ட் ஆகும். அண்ட் லிஸ்ட்டில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், லைக் ஆக்சஸிங், ஸ்லைசிங், மியூட்டபிள் ஃபார் ஆடிங். ஸோ ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அண்ட் லிஸ்ட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த மியூட்டபிள் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஸோ அந்த லிஸ்ட்டை உங்களால் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணலாம், ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் எலிமெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் லிஸ்ட்டில். வேற டப்பிளில் நம்மளால் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் அது ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் டப்பிள்ங்கிறது. நெக்ஸ்ட், ஸோ திஸ் லிஸ்ட் அலவுஸ் த டூப்ளிகேட். டூப்ளிகேட் அப்படிங்கும்போது நம்ம இங்கே பார்த்தீங்களா, நான் 250 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். I'll go one by one. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அன் இன்டிஜர் லிஸ்ட். ஸோ இந்த 10, 20, 30, 40, 50 இந்த ஆர்டர்லேயே அகைன் எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். பிஃபோர் தேட் ஐ ஆம் கோயிங் டு கமெண்ட் ஆல் திஸ் கோட்ஸ் except this. Now I'm going to run. Here you see that. So இது வந்து லிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் என்னோட லிஸ்ட் வந்து அதோட அவுட்புட்டை கொடுத்துருச்சு. ஸோ இது நார்மலாக எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, அந்த லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அன் இன்டிஜர் லிஸ்ட். ஸோ 1, 2, 3 இது எல்லாமே இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட், அதாவது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரிங்கை எப்போவுமே கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட். அண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, அண்ட் திஸ் இஸ் ஃப்ளோட் and this is boolean. So இந்த மாதிரி different data types இருக்கிறதுனால இது mixed list. And this is what called nested list. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட், ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கும்போது அது nested listன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். when you print this உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். So integer list, string list, and this is a mixed one, and this is nested list. Next நம்ம லிஸ்ட்ல எப்படி ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சஸிங் அப்படின்னா என்ன? எனக்கு இந்த லிஸ்ட் ஏன்னு இருக்கு 1, 2, 3. ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு என்னோட டிசையர்டு பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது இந்த 2 இதை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர். ஸோ a of 2 அப்படின்னா 1, ஐ மீன் திஸ் இஸ் த செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ 3 அப்படிங்கிற எலிமெண்ட். அகைன் b of -1 இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ 0, 1, 2 அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் போது நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வரணும். -1, -2, -3. ஸோ இப்போ இது ஆரஞ்ச் அப்படிங்கிறது தான் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைசிங் கான்செப்ட். ஸோ ஸ்லைசிங் கான்செப்ட்னா என்னன்னா, ஒரு லிஸ்ட்டை கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரியே ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எப்படின்னா உங்களுக்கு ஃபார் லூப் என்ன பண்ணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்லைசிங் கான்செப்ட் அதை விட ஈஸியாக உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதோட சின்டாக்ஸ் என்னென்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஸோ இது 3 தான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே இது கொடுக்கணும். பிஃபோர் அந்த லிஸ்டோடைய நேம் இருக்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் a1 of 0 slice 5 slice 2. ஸோ இதுதான் ஸ்டார்ட். ஸோ 0th இண்டெக்ஸில் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் எண்ட் 5.
5 அப்படிங்கும்போது எனக்கு பிஃபோர் 5th இண்டெக்ஸ்லேயே எண்ட் ஆகிடும். அப்போ 0 1 2 3 4னா எனக்கு 4th இண்டெக்ஸ்லேயே என்னோட வந்து அந்த ட்ராவல்சிங் வந்து எண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன 2. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் த ஸ்டெப். ஸோ எவ்வளோ ஜம்ப் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் 10ல் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10லேருந்து 20ங்கிறது 1 ஜம்ப். ஸோ 30ங்கிறது 1 ஜம்ப். ஸோ இங்கே 2 ஜம்ப்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு 10க்கு அடுத்து டைரெக்டாக 30 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அகைன். ஸோ இது டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்? நான் இந்த ஸ்டெப்பே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக இது +1. +1 இண்டிகேட்ஸ் இட் இஸ் ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுறது? நான் ஸ்டெப்பில் -1 கொடுக்கணும். அப்போ எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் -1 கொடுக்கும்போது அகெயின் எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1ல் ஸ்டார்ட் ஆகி -3ல முடியும். விச் மீன்ஸ் -1 -2 -3. ஸோ லைக் திஸ். ஸோ இந்த எண்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ்லேயே எனக்கு ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் A1 of double slice 3. ஸோ இந்த டபுள் ஸ்லைஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஆல் இன்க்ளூடட். ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டாப் வரைக்கும் இன்க்ளூட் ஆகிடும் எல்லா இண்டெக்ஸும். 3ங்கிறது ஸ்டெப்புடைய கவுண்ட். ஸோ 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 2 அண்ட் 3rd. ஸோ இந்த பொசிஷன் தான் எனக்கு இந்த பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3 ஸ்லைஸ். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தட் 3rd இண்டெக்ஸ் அண்ட் அதுல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து இன்க்ளூடட் அண்ட் எண்டிங் பொறுத்த வரைக்கும் எண்டிங் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். ஸோ இதோட அவுட்புட் இங்க இருக்கு. as I said, ஸோ A of 2 அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னது 3 and B of -1. ஸோ இதில் -1 என்ன ஆரஞ்ச் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் கான்செப்ட். as I said 2 ஜம்பில் பிரிண்ட் ஆகணும். ஸோ 10 30 50. அகைன் இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ -1 to -3. ஸோ -1 என்ன அகைன் 50 40 அண்ட் -3 மீன்ஸ் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஸோ இங்கேயும் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அகைன் டபுள் ஸ்லைஸ் 3. ஸோ 3rd ஜம்ப். ஸோ 10 40. அகைன் 3 ஸ்லைஸ். ஸோ 3rd இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். 0 1 2 3. ஸோ இந்த இண்டெக்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகும் 40 அண்ட் 50. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். இதில் நம்ம எப்படி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது லிஸ்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். Before that, I'll going to uncomment all this. Okay. ஸோ ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட். ஸோ ஓகே, மேக் இட் சிம்பிள். ஸோ இப்போ இதுதான் என்னோட லிஸ்ட். என்னோட லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் நான் 78 அப்படிங்கிற எலிமெண்ட்டை டைரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட லிஸ்ட். So it indicates that index and this is the value that I'm going to add. So again I'm going to print the P. Then P dot append of 4. Append of ங்கிறது list உடைய functions. So நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது டாட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. append ofல நீங்கள் ஒரே ஒரு எலிமெண்ட்டை தான் பேராமீட்டரை கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எரர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ append of 4ங்கும்போது append அப்படின்னாலே end of the listல ஆட் பண்ணும். ஸோ 8க்கு அப்புறம் 4 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் insert of 1, 200. ஸோ insert of ஃபங்க்ஷனுமே லிஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ Pங்கிறது என்னோட லிஸ்டோடைய நேம். insert of 1, 200. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 200 அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் P டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5, 6. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டப்பில் இந்த லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ண போறேன். அண்ட் அப்பெண்ட் மாதிரியே எக்ஸ்டெண்டும் லிஸ்டுடைய எண்டில் தான் ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் டப்பிள் கொடுத்துருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல லிஸ்ட் ஆக்சுவலாக லிஸ்ட் கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். அண்ட் P டாட் இன்சர்ட் ஆஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் வேரி பண்ணியிருக்கேன். இங்கே இன்சர்ட் ஆஃப்ல நம்ம 1, 200 அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு 200ங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நான் இங்கே 0th இண்டெக்ஸில் 5,8ன்னு ஒரு லிஸ்ட்டையே ஆட் பண்ணுறேன். ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கான்செப்டுக்கு போகலாம். முதல்ல இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணுங்க, ஜஸ்ட் திஸ். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் இண்டெக்ஸில் 78 இன்சர்ட் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் இண்டெக்ஸ், இந்த இடத்துல 78 இன்சர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அப்பெண்ட் ஆஃப் 4, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல எனக்கு 4 ஆட் ஆயிருக்கு. இன்சர்ட் ஆஃப் 1,200, ஸோ 1 இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு 200 இன்சர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5,6, ஸோ 5,6ங்கிறது எனக்கு எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல ஐ மீன் நீங்கள் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ணணும்னா அப்பெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் இன்னும் ஒரு 4-5 எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த இடத்துல டப்புளும் இன்சர்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இது எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பி டாட் இன்சர்ட் ஆஃப்ல நான் ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அதையும் நம்ம பார்க்கலாம். இதே நான் ஒரு லிஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க இந்த இண்டெக்ஸில் ஸோ 5,8 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கு. அப்போது இதுதான் 0th பொசிஷன். இந்த 5ங்கிறது 0, 1 அண்ட் இந்த 8ங்கிறது 0, 2. ஐம் சாரி, இது 0, 0 அண்ட் இது 0, 1. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ இது வந்து என்ன, உங்களுக்கு 0th இண்டெக்ஸில் ஆட் ஆயிருக்கு ஆஸ் அ நெஸ்டட் லிஸ்ட், நாட் லைக் இந்த எக்ஸ்டெண்டில் நீங்கள் ஆட் பண்ண மாதிரி கிடையாது. எக்ஸ்டெண்டுங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஆனால் இன்சர்ட்டுங்கும் போது அந்த பொசிஷனில் உங்களுக்கு இது நெஸ்டட் லிஸ்ட்டாக ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா ரிமூவிங் எலிமெண்ட்ஸை பார்த்துருவோம். ரிமூவிங் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஸோ ஒரு லிஸ்ட்ல இருந்து நீங்கள் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது. எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஸோ தேர் ஆர் மெத்தட்ஸ் லைக் பாப் ஆஃப், remove off and del keyword. pop off அப்படிங்கும்போது நீங்க ஜென்ரலா ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், i is equal to 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு இண்டிஜர் லிஸ்ட். பாப் ஆஃப்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் எலிமெண்ட் மட்டும் பாப் ஆயிடும், லைக் ஸ்டாக் கான்செப்ட். ஸோ ஸ்டாக்ல எப்படி உங்களுக்கு லாஸ்ட் இன் தானே ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அதே மாதிரி தான் பாப் பண்ணும்போது உங்களுக்கு அதாவது லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட் மட்டும் பாப் ஆயிடும். நெக்ஸ்ட் பாப்ல நம்ம என்ன கொடுக்கலாம்னா இண்டெக்ஸ் வேல்யூவும் கொடுக்கலாம். எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது மட்டும் பாப் ஆகணும் அப்படின்னா எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது மட்டும் அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். அண்ட் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபையா எலிமெண்ட்டுடைய நேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க 5 அப்படின்னு இருக்கு, எனக்கு 5ங்கிறதே எனக்கு என்ன ஆகணும், ரிமூவ் ஆகணும். அப்ப நான் அந்த எலிமெண்ட்டை டைரக்டா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் we use the del keyword, del k of 0. ஸோ இப்படி கொடுக்கும்போது k அப்படிங்கிற லிஸ்ட்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் எனக்கு delete ஆயிடும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் removing elements. So we'll run one by one. Yes, I'm going to run this. ஸோ இப்போ ரிமூவிங் எலிமெண்ட்ஸ் உடைய அவுட்புட் இது. ஸோ பாருங்க பாப் ஆஃப்ல எனக்கு எண்ட் எலிமெண்ட் 5 பாப் ஆயிடுச்சு. அகைன் எனக்கு பாப் ஆஃப் 2ன்னு கொடுத்ததுனால ஜேயோடைய லிஸ்ட்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து இந்த 3ங்கிற எலிமெண்ட் பாப் ஆயிடுச்சு. அகைன் ரிமூவ் 5, எனக்கு 5ங்கிற டிஜிட்டே இங்க இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேல 0th இண்டெக்ஸ்ல 7 இருக்கு, ஸோ எனக்கு 7ம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ரிமூவ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வி see the list functions. லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். லிஸ்ட் a is equal to அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இது வந்து min of a, max of a, sum of a, len of a, இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் நான் ஏவை பேராமீட்டராக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், a டாட் a டாட் இங்கே பாருங்க p டாட் இன்சர்ட் ஆஃப், p டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப். நம்ம ஏன் இந்த இடத்துல
a dot max of a dot min ofனு கொடுக்கல அப்படின்னா this method is not specified to the list. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள இந்த மெத்தட் கிடையாது. ஸோ இந்த மெத்தட்ஸில் நம்ம இந்த லிஸ்ட்டை பேராமீட்டராக தான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இண்டிபெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணும்போது நீங்கள் உங்களோட லிஸ்ட்டை பேராமீட்டராக தான் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் மின் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது இந்த ஏங்கிற லிஸ்ட்டில் எது மினிமமோ அது பிரிண்ட் ஆகும். அதே மேக்ஸிமம் என்னவோ மேக்ஸிமம் ஏல பிரிண்ட் ஆகும். சம் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த எல்லா எலிமெண்ட்ஸுடைய சம் பிரிண்ட் ஆகும். அகைன் லென் ஆஃப் ஏனா லென்த் ஆஃப் திஸ் லிஸ்ட் வில் பிரிண்ட். அண்ட் இந்த ஏ இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த ஏங்கிற லிஸ்ட். இந்த லிஸ்ட் வந்து எனக்கு இங்கே பாருங்களேன் 12, 17, 16, 87, 66. ஸோ ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இல்லாமல் ஒரு ரேண்டம் ஆர்டர்ல இருக்கு. இதை கரெக்டாக அசெண்டிங் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஏ டாட் சார்ட் ஆஃப் இது லிஸ்டோடைய மெத்தட். ஸோ அதனால நம்ம ஏ டாட் சார்ட் ஆஃப்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஏ டாட் ரிவர்ஸ் ஆஃப். ரிவர்ஸ் ஆஃப் என்னன்னா எனக்கு இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏ டாட் ரிவர்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏங்கிற லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் இங்கே ஒரு கோட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலயே நான் ரிவர்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ரிவர்ஸ் பண்றது என்ன, உங்களுக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிறது டிசெண்டிங் கிடையாது. இந்த லிஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். தென் மின் ஆஃப் ஏ, ஸோ மினிமம் எலிமெண்ட், மேக்ஸிமம் எலிமெண்ட், சம் ஆஃப் தி லிஸ்ட், அண்ட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த லிஸ்ட், அண்ட் சார்ட் ஆஃப். ஸோ இங்கே உங்களுக்கு எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இங்கே ரிவர்ஸ் ஆஃப், அதாவது உங்களோட ஏ இப்போ சார்ட் ஆயிடுச்சு. சார்ட் ஆனது உங்களுக்கு அகைன் டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ரிவர்ஸ் ஆஃப்க்கும் இந்த இடத்துல இருக்கிற ரிவர்ஸ் ஆஃப் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஆனா நான் சார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணதுனால மட்டும் இது அவுட்புட் வேரியா கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம லூப்பிங் அண்ட் மோர் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். லைக் நெஸ்டட் லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம் வித்தவுட் யூசிங் த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நிறைய அவுட்புட்டை பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கொண்டு வரலாம், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். Thank you for watching.